ஒருங்கிணைவோம் கரங்குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரங்குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். அவர் சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. அவர் சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம் அவர் பிள்ளைகள் நாம் அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக அருள் பொழியும் பலியினிலே. ஒருங்கிணைவோம் கரங்குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம் கரங்குவிப்போம் உன்னதரை போற்றுவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி இந்த கல்வாரி பலியிலே பக்தியோடு கலந்து கொள்ள அழைக்கிறேன். இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற நாள். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் இயேசுவினுடைய இருதயத்துக்குள்ளே அர்ப்பணிப்போம். இயேசுவினுடைய இருதயம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மையான காரியங்களுக்காகவும் நன்றி கூறி ஆண்டவர் நமக்கு தந்த வாழ்வுக்காக, கொடைகளுக்காக, நலன்களுக்காக நன்றி கூறுவோம். அத்தோடு இன்றைய நாளிலே தங்களுடைய முக்கியமான நாள்களை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறவர்களோடு இணைந்து இயேசுவின் இருதயத்திற்கு நன்றி கூறி இந்த நன்றி பலியிலே நாம் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகிற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இருதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மாலை மங்கும் வேளையில் ஆட்டினை வெட்ட வேண்டும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன்.
விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனங்கள் 10 முதல் அதிகாரம் 12 இறை வசனங்கள் 14 நிறைவு பெற. அந்நாள்களில் மோசேயும் ஆரோனும் அரும் செயல்கள் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிவிட செய்ததால் அவன் இஸ்ரேல் மக்களை தன் நாட்டிலிருந்து போக விடவில்லை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்திற்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவிற்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக, கிடாயாக, 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரியோடும் உண்ண வேண்டும். அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை, கால்கள், உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள். அதில் எதையுமே விடியற்காலை வரை மீதி வைக்க வேண்டாம். காலை வரை எஞ்சியிருப்பதை நெருப்பில் சுட்டெரியுங்கள். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா, அதாவது ஆண்டவருடைய கடத்தல். ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கட்டும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஓர் நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 116 இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக 13. உங்கள் பதிலாக: மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே ஊழியன், நானும் பணியாள், உம்மடியாளின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து விட்டீர். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன்.
மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்று ஓர் ஓய்வு நாள், இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்துக்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாளில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த உலகத்திற்கு கடவுளினுடைய இரக்கத்தின் திருமுகமாக வந்தார். இயேசு அந்த காலத்தில் இருந்த போக்கினை மாற்றுவதற்கு அவர் தாமே மாற்றமாக மாறினார். அந்த காலத்தினுடைய இருந்த போக்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால், சட்டம், சம்பிரதாயம், பாரம்பரியம் இவற்றை மாத்திரமே முன்னிலைப்படுத்தி வாழுகின்ற ஒரு வாழ்வை தான் அந்த சமுதாயத்திலே வாழ்ந்த யூதர்கள், பரிசேயர்கள் தங்களுடைய தலையாகிய கடமையாக அவர்கள் கொண்டு இருந்தார்கள். இவ்வாறான ஒரு சூழலிலே இயேசு ஆண்டவருடைய போக்கு, மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் ஆரம்பித்ததிலே இருந்து அவர் இயேசுவை, அவர் கடவுளை அன்பாக, இரக்கமாக, கருணையாக அவர் வெளிப்படுத்த ஆரம்பித்து அதனுடைய பிரதிபிம்பமாக அவரே இந்த உலகத்திலே வாழுகிறார் என்பதை அவர் சுட்டிக்காட்ட ஆரம்பித்த நாளிலே இருந்து சமுதாயத்திலே புதியதொரு திருப்பம் உருவானது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகள், இவ்வளவு காலமும் சட்டத்தின் பாதை, ஒழுங்குகளின் பாதை, சம்பிரதாயத்தின் பாதை, பாரம்பரியத்தின் பாதை என்று இருந்த அனைத்திற்கும் இயேசு ஒரு புதிய பாதையை காட்டினார். அந்த பாதை தான் அன்பு பாதை,
இரக்க பாதை, விடுதலையின் பாதை, ஏற்றுக்கொள்ளுகின்ற பாதை என்று ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வந்தார். இது அந்த சமுதாயத்திலே வாழ்ந்த பரிசேயர்களுக்கு பெரிய கடினமான ஒரு விடயமாக இருந்தது. இந்த பாதையை பின்பற்றுவது என்பது அவர்களுக்கு இயலாத ஒரு காரியமாக இருந்தது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, அவ்வாறான ஒரு பின்னணியைத்தான் நாங்கள் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். இயேசுவினுடைய செய்திகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஓய்வு நாளை விட மனிதம் முக்கியமானது, ஓய்வு நாளை விட இரக்கம் அவசியமானது என்பதை அவர் காட்டுகிறார். பலி அல்ல, இரக்கமே முக்கியம், மனிதரே முக்கியம் என்பதை காட்டுகிறார். எனவே மனிதன் ஒருவனோடு ஈடுபட வேண்டுமாக இருந்தால் மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாண்பு, மரியாதை, இனி மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சாயல், இவை எல்லாமே போற்றப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், வாழப்பட வேண்டும் என்பது இயேசுவினுடைய செய்தியாக இருக்கிறது. அதுதான் இன்றைய நாளிலே இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதனுடைய கருத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாளாந்த வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய நபர்களிலே, நாம் பேசுகின்ற வார்த்தையிலே இயேசுவினுடைய பிரதிபிம்பங்களாக, மறு கிறிஸ்துக்களாக நாம் மாற வேண்டும். பிரான்சிஸ் அசீசியார் சொல்லுவார், நாம் அனைவரும் மறு கிறிஸ்துக்களாக இருக்க வேண்டும் என்று. எனவே அந்த மறு கிறிஸ்துவை, இயேசுவை பிரதிபலிக்கின்ற பிரதிபிம்பங்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் இரக்கம், கருணை, காருண்யம் போன்ற நல்ல பண்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே வாழப்பட வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தியினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கிற பொழுது பாஸ்கா அனுபவம் மீண்டும் நமக்கு தரப்படுகிறது. எனவே நம்முடைய நாளாந்த வாழ்க்கையிலே பழையதில் இருந்து புதியதற்கு கடந்து செல்வது, நம்முடைய பழைய வாழ்வு என்கின்ற தீமையான எண்ணங்கள், சாபம், பாவ கட்டுக்களிலே இருந்து, நமக்கென்று இருக்கக்கூடிய சுயநல வேட்கைகளிலே இருந்து நாங்கள் விலகி புதிய பாதைக்குள்ளே வருவது தான் இயேசு விரும்புவது. எனவே பாஸ்கா என்பது கடத்தல், புதிய அனுபவங்களுக்குள்ளே வருவது என்பதை நாம் உணர்ந்து புதிய பாதைக்குள்ளே, இயேசுவினுடைய அன்பு பாதைக்குள்ளே, இரக்க பாதைக்குள்ளே, காருண்யம் என்கின்ற பாதைக்குள்ளே நாங்கள் நுழைவதற்கு இந்த திருப்பலி வழியாக அருள் கேட்போம். இன்று வெள்ளிக்கிழமை நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் மறவாமல் இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு அர்ப்பணிப்போம். திரு இருதய பக்தியை வளர்ப்போம். இயேசுவின் திவ்ய இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களிலே தேவரீர் ராசாவாக இருந்து ஆண்டருளுவண்ட அந்த செபத்தை இன்று மாலை வேளையிலே நாம் குடும்பமாக சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவினுடைய இருதயம், அவருடைய அன்பு இருதயம், சிநேக சுவாலை தெரியும் சூளையாகிய இருதயம் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்றும் நாம் இந்த திருப்பலி வழியாக மன்றாடி கொள்ளுவோம். ஆமேன். மன்றாட்டுகள். அன்பின் இறைவா, திரு அவையில் பணிபுரிகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய ஒவ்வொருவரும் ஒருங்கிணைக்கப்பட்ட திரு அவையாக பயணிப்பதற்கு தேவையான உமது வழிகாட்டுதலை அளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டுக்கொள்ளும். அன்பின் ஆண்டவரே, போர்களிலும் வன்முறைக்குள்ளும் சீக்கொண்டு வாழ வழியின்றி தவிக்கும் எமது உறவுகள் நீர் தரும் சமாதானத்தின் மூலம் நிம்மதியாகவும் அமைதியாகவும் தங்கள் வாழ்விலை நடத்த வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, குணமளிப்பவரான தந்தையே இறைவா, வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் நோயினாலும் துன்பப்படும் ஒவ்வொரு மக்களையும் உமது குணமளிக்கும் கரத்தினால் தொட்டு குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, உமது புனிதம் மிக்க இக்கல்வாரி பலியில் தொலைக்காட்சி மூலம் பங்கு பெறும் உள்ளங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் அமைதியும் குடும்பங்களில் ஒற்றுமையும் உள்ளவர்களாக வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களை அள்ளி பொழிபவரே,
உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு வேண்டுதல்களும் எங்களுடைய மனங்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோகங்களையும் சொந்த கதைகளையும் தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆனால் உம்முடைய இருதயத்தினுடைய இரக்கம் எங்களை அர்ச்சிக்கிறது, தேற்றுகிறது என்று உணர்ந்து உம்மிடமே திரும்பி வர எங்களுக்கு அருள் தாரும். எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நீர் அமைத்து தந்திருக்கிற அந்த அன்பு பாதையிலே நாங்கள் பயணிக்க எங்களுக்கு துணை செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பொன்னையோ பொருளையோ இறைவா நீ கேட்கவில்லை. தினமென்னையே பிறர்க்கென அளிக்க வேண்டுகின்றாய். பொன்னையோ பொருளையோ இறைவா நீ கேட்கவில்லை. தினமென்னையே பிறர்க்கென அளிக்க வேண்டுகின்றாய். என் நலம் தவித்து நான் பணிகள் செய்திடுவேன். என் நலம் தவித்து நான் பணிகள் செய்திடுவேன். என்னை ஏற்று பலியாக மாற்று. என்னை ஏற்று பலியாக மாற்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்கப்பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்கள்
ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோமும். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வருடங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம் எல்லாத்தினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாசி, விலையில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமீன். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே, வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவனுண்டு. வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவனுண்டு. என்னில் அவனும் அவனில் நானும் என்றும் ஒன்றுதானே. இந்த நிதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. வாழ்க்கை மூச்சு நின்று விடும் அன்பே, வீசிடும் காற்று நீ எனில் இல்லை என்றால். நின்று விடும் அன்பே, வீசிடும் காற்று நீ எனில் இல்லை என்றால். ஓடோடி வந்தேன் உனை என்னிலேற்க, ஒன்றாகும் நேரம் நான் உன்னை பாட. அன்பு தெய்வமே, அருள் தாருமே, நீ மீட்கும் வீணையும் நான் பாடும் பாடலும், விரைகடலில் சங்கமிக்கும் இதய வேந்தனே. இந்த நிதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. படை வீரர்கள் ஒருவர் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி அறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்று மீட்கப் பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்று நிறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்று இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டல்லும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.